பெரியவாசரணம். பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. எமது இன்றைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், காஞ்சியில் காலடி ஆன்மீக உரை, குருமகிமை ஆன்மீக உபன்யாசம், ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடர் மேனி கொண்டான், ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினைக் கலந்து நின்றான், ஏனினிக் கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான், இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மைத்ரீம் பஜத பகுதி 7. பல்லாண்டு பின்னர் அதே ஆந்திர சீமையில் ஸ்ரீ பெரியவாள் பல்லக்கில் சென்று கொண்டிருக்கிறார். மழை கொட்டுகிறது. கொட்டும் மழையிலும் ஹரிஜன சிறுவர்கள் மாடு மேய்த்துக் கொண்டு செல்கிறார்கள். அதை கண்ணுற்ற பெரியவாளின் இதயம் கருணையை கனமழையாக கொட்டுகிறது. சஞ்சார காலத்தில் அவரை காண வரக்கூடிய மகா வித்வான்கள், முன்னாள் மன்னர்கள், இந்நாள் மந்திரிகள் போன்றோருக்கு அளிப்பதற்காக விலை உயர்ந்த சால்வைகள் பல்லக்கில் அடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை பல்லாக்கு விரைவு கதியில் போய்கொண்டே இருக்கும்போது ஒவ்வொன்றாக எடுத்து ஒவ்வொரு மேய்ப்புச் சிறுவன் மீதும் விழுமாறு குறித்தப்பாமல் வீசுகிறார் நமது நல்மேய்ப்பர். கனவிலும் நினைக்க ஒண்ணாத உயர் சம்மானம் தொப் தொப் என்று கழுத்தில் விழ ஹரிஜன சிறுவர்கள் அந்த அதிசய சாமிவாருவை பார்த்து அடங்கா மகிழ்ச்சியுடன் கும்பிடுகின்றனர். கான மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய பெருங்கல் நாடன் வேகன் நினைவு வருகிறதா? ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவா சரணம். ராம் ராம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம பெரியவா ஒரு இடத்துல கேம்ப் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் பெரிய மகா வித்வான்கள் எல்லாம் வரவழைச்சி அவளெல்லாம் கௌரவப்படுத்தி சதஸ்லாம் நடத்தின்னு இருக்கா. அப்போ அவருக்கு தோன்றது, அந்த ஊரில் ஒரு அடுத்த வச்சுப்போமே, அந்த அக்ரஹாரத்தில் ஒரு பெரிய பண்டிதர், மகா வித்வான், தெரியாத விஷயங்கள்லாம் அவருக்கு கிடையாது. ஆனால் அவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறவர். அவர் பரமஸ்ரீ வைஷ்ணவர். அவர் மறந்து போய் கூட மற்ற தெய்வங்களெல்லாம் பார்க்கவும் மாட்டார், அதை பற்றி பேசவும் மாட்டார், படிக்கவும் மாட்டார். அப்படி ஒரு தீவிரமான ஒரு ஸ்ரீமன் நாராயண பக்தராக இருக்கக்கூடியவர். அவரை பார்த்து அவரோட பேசி அவர்கிட்ட சில விஷயங்களெல்லாம் சம்பாஷணை பண்ணணும் அப்படின்னு நம்ம பெரியவாளுக்கு ரொம்ப ஆசை வந்தது. ஒரு நாளைக்கு மடத்திலேருந்து ஒரு பெரிய வித்வானை அனுப்பிச்சு அவரை போய் பார்த்து கதவை தட்டி அவர்கிட்ட பார்த்து என்னுடைய நமஸ்காரங்களை சொல்லி அவரை கொஞ்சம் வர முடியுமா, நம்ம இடத்துக்கு கேம்புக்கு வர முடியுமான்னு கேட்டுன்னு வாங்கோ அப்படி. பெரியவா சொன்ன மாதிரியே அந்த மடத்து வித்வான் நேராக போய் கதவை தட்டினா கதவை திறக்கிறா. கதவை திறந்து அவரே நிற்கிறாருங்க. யார், என்ன வேணும்னு கேட்குறாரு. உடனே வந்தவர் சொல்கிறார், இந்த மாதிரி எங்கள் மகா சுவாமிகள் வந்திருக்கார், யாத்திரையாக வந்துருக்கு, இந்த ஊரில் கேம்ப் பண்ணியிருக்கார். தெரியும், மேலே சொல்லுங்க. உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறார், உங்களோட பேசணுங்கிறார், உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறார், உங்களால் வர முடியுமா அப்படின்னு கேட்டுன்னு வர சொன்னார். அப்படிலாம் நான் எங்கேயும் வரதில்லை, யாரையும் பார்க்கறதில்லை, நான் மற்ற சமயத்தை சேர்ந்தவாளோடலாம் நான் எந்த இதுவும் வச்சுக்கிறதில்லை. இல்லை அவர் ரொம்ப உங்களை கேட்குறார், உங்களை சாதாரண வித்வானாக அவர் கூப்பிடல, ஒரு குரு ஸ்தானத்தில் கூப்பிடுறார். நீங்கள் கண்டிப்பாக தயவு பண்ணி வந்தேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பார். அவர் உங்ககிட்ட சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு தான் கூப்பிட்றாரு தவிர வேறு எதுக்கும் இல்லை. இது போயிட்டு நாளைக்கு வாரம் யோஜனை பண்ணி சொல்கிறேன்.
இந்த வித்வான் பெரியவாட்ட சொன்னோன்னா பெரியவா மறுபடியும் அடுத்த நாளைக்கு இதே மாதிரி போய் கேளுன்னு அனுப்புகிறார். மறுநாளைக்கு வந்து கதவை தட்டினார். என்ன வாய் வந்துட்டேரா திருப்பியும்? ஆமாம் பெரியவா இன்றைக்கும் சொல்லி அனுப்பிச்சிருக்கா, நீங்கள் தயவு பண்ணி ஒரு 15 நிமிஷம் வந்தால் கூட போகும். வந்து பெரியவாட அவள் சில சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, நீங்கள் வந்து உபகாரம் பண்ணணும். இவர் கொஞ்சம் மனசு இழகி போயிடுது. ஒருத்தர் பெரிய சுவாமிகள்னு மதிக்கப்பட்டவர், எல்லாராலையும் விரும்பப்பட்டவர், அவர் நம்மளை கூப்பிட்டு நம்மக்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணுங்கிற போது நம்ம வந்து அடாபடித்தனம் பண்ணால் நன்னா இருக்காதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒத்துண்டு என்ன பண்ணுறார், போய் சொல்லும் 3 கண்டிஷன் அதுக்கு ஒத்துண்டா வரேன்னு. என்னன்னா, நான் அவரை நேராக பார்க்க மாட்டேன், ஒரு மடத்துக்கு கேம்புக்கு வரமாட்டேன், அவரை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு அவரை வர சொல்லும் 1. 2வது, அவருக்கும் எனக்கும் நடுவில் ஒரு ஸ்க்ரீன் போட்டோன்னும், அவர் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் அவர் நேராக பார்த்தெல்லாம் பேச மாட்டேன். சரி. 3வது, எனக்கு எந்த விதமான கௌரவமோ சன்மானங்களோ பிரசாதங்களோ உங்ககிட்டேருந்து வந்தால் நான் வாங்கிக்க மாட்டேன். இதை நீங்கள் அகௌரவமாகவோ எதுவாகவோ நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது. ஆனால் நான் வரமாட்டேங்க, இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். இதுக்கு ஒத்துண்டாக்க நான் வரேன். உடனே பெரியவாள்கிட்ட போய் சொன்னோன்னே பெரியவா சொன்னால் அவர் வந்தால் போகிறேன், நீங்கள் கூட்டின்னு வாங்க வந்தார். மறுபடியும் அந்த வித்வான் வந்து கூப்பிட்டார், அவர் போனார். அதே மாதிரி ஒரு பெருமாள் கோவிலில் அந்தண்ட பக்கம் பெரியவா உட்காந்துருக்கா, நடுவில் ஸ்க்ரீன் போட்டாச்சு, இந்தண்ட பக்கம் ஒரு ஆசனம் போட்டு இவாளை வர சொல்லியாச்சு. பெரியவா அங்கேருந்து இவாளை சுவாகத்தம் பண்ணி வரணும்னு சொல்லி தன்னுடைய வந்தனங்களை தெரிவித்து கொண்டு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறார். ஆரம்பிக்கச்ச பெரியவா வந்து முதல்ல வைஷ்ணவ சித்தாந்தத்தை பற்றி ஒரு சின்ன அபிப்பிராயம் சொல்லி, இந்த அபிப்பிராயத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நான் வந்திருக்கிற பெரியவர் தனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை அவர் சொல்கிற போது ஒத்துக்காத பண்ணுறது, ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அதில் சில சந்தேகங்கள்லாம் கேட்குறச்ச இந்த பெரியவருக்கு அவரால் சொல்ல முடியல. ஏன்னா ஒரே ஒரு கண்ணை மூடிண்டு ஒரே போக்காக இருக்கிறவாளுக்கு வந்து மேலே சொல்ல தோணாது. என்ன பண்ணுறார் அவர்னாக்கா, இல்லை நீங்கள் சொல்லுங்கன்னு நம்ம பெரியவா அதுக்கு விளக்கம்லாம் சொல்லி, ஆக மொத்தம் நம்மளோடதும் அத்வைத்தம் தான், உங்கள் ஆச்சார ஏற்படுத்தினதும் அத்வைத்தம் தான். விசிஷ்டமான அத்வைத்தம் அப்படின்னா அத்வைத்தத்திலேயே அவருடைய காலகட்டத்துக்கு எது தேவையாகப்பட்டதோ அப்படி அந்த அத்வைத்தத்தை மாற்றி சொன்னாரே தவிர, வித்தியாசமாக சொன்னாரே தவிர வேறேன்னு சொல்லவே இல்லை. இதுவும் அத்வைத்தம் அதுவும் அத்வைத்தம் தான். இது அத்வைத்தம், அது விசிஷ்ட அத்வைத்தம், அவ்வளோதான். இது ஸ்பெஷல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கம்லாம் கொடுத்தோன்னு இந்த பெரியவர் ரொம்ப மகிழ்ந்து போயிட்டார். இன்னொன்று பாருங்க, நாங்கள் கூட எப்பவும் நாராயணா தான் சொல்கிறோம், முடிக்கிற போது நாராயணன் தான் சொல்கிறோம், நாராயண ஸ்மிருதின்னு தான் சொல்கிறோம். ஸ்மிருதியை வேதத்தை நம்புறவா எல்லாரும் ஸ்மார்த்தா தான், விஷ்ணுவை வழிபடுறவா எல்லாருமே விஷ்ணு தான், உலகத்தில் எல்லாருமே வைஷ்ணவா தான், உலகத்தில் எல்லாருமே ஸ்மார்த்தா தான். இதை நீங்கள் ஒத்துக்கிறீடா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெரியவருக்கு ஒரு வழியே இல்லை. ஸ்க்ரீன் எடுத்துடுப்பா அப்படின்னார். ஸ்க்ரீன் எடுத்துட்டா. உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணார். நீங்கள் வந்து பரபிரம்மம், நீங்களே தான் நாராயணன், நீங்களே தான் பரமசிவன், நீங்களே தான் பிரம்மா, எல்லாமே நீங்கள் தான். உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, உங்களை மிஞ்சின ஒரு பெரிய மகா குரு உலகத்திலே கிடையாது. நீங்கள் அடியனை க்ஷமிக்கணும், நீங்கள் என்ன பிரசாதம் கொடுத்தாலும் நான் சுவீகரிச்சுக்கிறேன்னு சொல்லி பெரியவா அப்படித்த கௌரவத்தெல்லாம் ஏற்றுண்டு பெரியவாள்கிட்ட அதுக்கப்புறம் ரொம்ப சக்கியமாயிட்டார். பெரியவா எப்போ கூப்பிட்டு அனுப்பிச்சாலும் வருவாராம், பெரியவாள்கிட்ட பேசுவாராம், பெரியவாளுடைய சித்தாந்தங்களெல்லாம் பற்றி அவரும் லெட்டர் நிறையத்தில் சொல்லுவாராம். இப்படி மற்ற சமயங்களை சார்ந்தவர்களையும் மற்ற மதங்களை சார்ந்தவர்களையும் கூட மதித்து எல்லாரையும் சமமாக பாவித்து அன்பால் எல்லாரையும் வசீகரம் பண்ண நம்ம பெரியவா நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பாடத்தை புகட்டு இருக்கார். அன்பே சிவம், நம் பெரியவாளே சிவம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது கும்பகோணம் ஸ்ரீ பிரவீன் அவர்கள் நிகழ்த்திய குரு மகிமை உபன்யாசம். பெரியவா சரணம். நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நமः. நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நமः. நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நமः. ஸ்ருதிஸ்மிருதிபுராணாநாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம்.
यस्य स्मरणमात्रेण नामभक्तिः प्रजायते तं नमामि यदि श्रेष्ठं भूतेन्द्रं जगतां गुरुं सर्वतन्त्रस्वतन्त्राय सच्चिदानन्दमूर्तये भक्तानुग्रहकारणाय श्रीदिनकरवरदाय नमो नमस्ते। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। समस्तदुस्तर्गकलङ्गपङ्गापनोदन प्रौढजलाशयाभ्यां निराश्रयाभ्यां निखिलाश्रयाभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां। நலம் தரும் வளம் தரும் எந்நாளும் நெறி வழுவா மனம் தரும் தெய்வ அருளும் தரும் நஞ்சுமில்லா குணம் தரும் வல்லன எல்லாம் தரும் அடியரணை வருக்கும் மனம் தரும் செஞ்சடையோன் சசிசேகரன் திருப்பாதமே। सद्गुरुनाथ महाराज की जय। எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனை நாம் உணர்வதற்கு நமக்கு சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் அப்படிங்கிற குணம் தேவைப்படுறது. பொதுவாகவே சர்வேஸ்வரனை அப்படின்னு இல்லாமல் எதை பார்க்குறோம் அப்படின்னாலும் பார்ப்பதற்கு கண் வேண்டிருக்கு, அதை முகர்ந்து பார்க்குவதற்கு மூக்கு வேண்டிருக்கு, அதனுடைய புகழ தெரிஞ்சுப்பதற்கு காது வேண்டிருக்கு, அதை பற்றி சொல்வதற்கு வாய் வேண்டிருக்கு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏதாவது ஒன்றை பார்க்கல அப்படின்னு சொன்னால் அது இருக்குங்கிறத நாம் ஒத்துக்கிறது இல்லை. எல்லா வஸ்துவுக்கும் காரணம் காரியம் ரெண்டும் முக்கியம். ஒரு பேனா அப்படின்னு சொன்னால் இந்த பேனா யாரால் பண்ணப்பட்டது, எதுக்காக பண்ணப்பட்டது, என்னத்துக்காக பண்ணப்பட்டது, இந்த 3 காரணத்துக்கும் அடங்கும். எந்த ஒரு விஷயமும் இந்த 3 காரணத்துக்கு தான் அடங்கும். எல்லாமே இந்த பேனா பிளாஸ்டிக்கால் பண்ணப்பட்டது, யாரால் பண்ணப்பட்டது, தொழிலாளியால் பண்ணப்பட்டது, எதுக்காக பண்ணப்பட்டது, எழுதுவதற்காக பண்ணப்பட்டது. இந்த ஃபேன் ஓடுறது இல்லையா, இது யாரால் பண்ணப்பட்டது, எதுக்காக பண்ணப்பட்டது, எதால் பண்ணப்பட்டது. அதை பண்ணுற ஃபேன் பண்ணுற தொழிலாளியால் பண்ணப்பட்டது, இரும்புனால் பண்ணப்பட்டிருக்கு, காற்று வரணுங்கிறதுக்காக பண்ணப்பட்டிருக்கு. இந்த வேஷ்டி யாரால் பண்ணப்பட்டிருக்கு, எதுக்காக பண்ணப்பட்டிருக்கு, எண்ணத்தால் பண்ணப்பட்டிருக்கு. தொழிலாளி துணி நெய்யறவன் இந்த துணியை நெஞ்சிருக்கான், நூல்னால் பண்ணப்பட்டிருக்கு, கட்டிப்பதற்காக பண்ணப்பட்டிருக்கு. அப்போது எல்லா விஷயமும் ஏதோ ஒன்னால தான் ஒன்றுக்கு ஒன்று பெருமை. இந்த வேஷ்டி அப்படின்னு சொன்னால் கண்ணு பார்க்கறதுனால தான் இதை வேஷ்டின்னு ஒத்துக்கிறோம், இல்லைனா துணின்னு தானே சொல்லணும். இதை வேஷ்டி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இவ்வளவு வருஷமாக அனுமானத்தினால எல்லாரும் சொல்லின்னு வந்தது. அனுமானம் அப்படின்னாலும் பார்க்கணும், கண்ணுக்கு தெரியணும். பிரமாண லக்ஷணாபியாம் வஸ்து நிர்தேசா அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னார். என்ன ஒரு வஸ்துவுக்கும் பிரமாண லட்சணம் இருந்து அது கண்ணால் பார்க்கப்பட்டால் அது ஒத்துக்கலாம். அப்போது அமெரிக்காவை நாம் பார்த்ததில்லை, ஆஸ்திரேலியாவை பார்த்ததில்லை, ரஷ்யாவை பார்த்ததில்லை. அப்போ அமெரிக்கா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறத நாம் ஒத்துப்பதற்கு காரணம் அங்கே ஜனங்கள் வசிக்கிறா, நமக்கு வேண்டிவாலும் போயிட்டு வரா. அதனால அமெரிக்காவை ஒத்துக்கிறோம். அங்கே இருப்பதை அவள் பார்த்துன்னு வந்து சொல்கிறா, அவள் பார்த்துன்னு வந்து சொன்னதுனால அதை ஒத்துக்கிறோம். அப்போது தாமரை அப்படின்னு சொன்னால் தாமரைங்கிறது ஒன்று தான், அதுக்கு ஸ்வஜாத்தீயம் விஜாத்தீயம் அப்படின்னு 2ஆக பிரியறது. என்ன, வெள்ளத்தாமரை சேப்பு தாமரை, ஒரே தாமரைப்பூ 2 வர்ணமாகவும் இருக்குது. அப்போ இதை என்ன சொல்கிறோம், வெண்தாமரைன்னு சொல்கிறோம். அப்போ இதை செந்தாமரைன்னு சொல்கிறோம். காரணம் விஜாத்தீயம் சுஜாத்தீயம், அதுக்குன்னு ஏற்பட்ட குணத்தினாலையும் அதை நாம் சொல்கிறோம், நாம் கண்ணால் பார்க்கறதுனாலையும் அதை சொல்கிறோம். அப்போது எந்த ஒரு வஸ்துவையும் கண்ணால் பார்த்தால் மாத்திரமே ஒத்துக்க முடியும். ஸ்மிருதி பிரத்யக்ஷமை துஹ்யம் அனுமானச்சதுஷ்டயம் அப்படின்னு வேதமும் சொல்கிறது. அதை ஸ்மிருதி பகவானை யாரோ பார்த்துருக்கோமோ அப்படின்னா பார்த்ததில்லை. ஸ்மிருதியில் சொல்லியிருக்கே அப்படின்னா ஸ்மிருதி சொன்னதை மாத்திரம்தான் எடுத்துக்கணும். ஸ்மிருதி பிரத்யக்ஷமை துஹ்யம், பிரத்யக்ஷமாக சொல்கிறது. அனுமானச்சதுஷ்டயம் அதுவும் அனுமானத்தினால வச்சுக்கிறோம்.
அப்போ எந்த ஒரு வஸ்துவும் சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு இந்த 5 இந்திரியம், இந்த 5 காரியத்தினாலதான், இந்த 5 தன்மாத்திரைகளால தான் எல்லாமே நடக்கிறது. எல்லா வஸ்துவும் சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம். அப்போ இது இல்லாத ஒரு வஸ்து இருக்குமோ அப்படின்னா இருக்கு. என்ன? அப்பேற்பட்ட சப்தமோ, ஸ்பர்சமோ, ரூபமோ, ரசமோ, கந்தமோ எதுவுமே அது பர்யந்தம் போகாது. சேத்தனா சேத்தன வஸ்துவாக இருக்கக்கூடிய பரபிரம்மம். மனுஷனுக்கு வேணா ரத்தம், அஸ்தி, மாம்சம், சதை அப்படின்னு இதனால பண்ணப்பட்ட சரீரமே தவிர பகவானுடைய சரீரம் அப்ராக்கிருதம். அதனாலதான் அப்ராக்கிருத திவ்யமங்கல விக்கிரகம் அப்படின்னு சொல்றோம் பகவான. அப்பேற்பட்ட பகவானேன்னா சங்கராச்சாரிய பீட்டத்துல ஜெகத்குருவாக மகாஸ்வாமிகளாக அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போ இந்த சப்தமோ, ஸ்பர்ஷமோ, ரூபமோ, ரசமோ, கந்தமோ ஏதாவது அவ கிட்ட போகுமோ? போகாது. அதான் அத்வைத சித்தி, மனிதனும் தெய்வமாகலாம். பொதுவாக அத்வைத்த பாட்டு, தேக மாம்ச மூட்டை அதை ஜந்துக்களித்தனை வேட்டை, ஐயோ ஆனந்த கோட்டை என்னது மனம் ஒரு வேட்டை, வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே. பாகவதாலாம் பாடுறா இல்லையா? ஒன்னொன்னுத்துக்கு ஒன்னொன்னு கொண்டாட்டம். இஞ்சிக்கு காரம் கொண்டாட்டம், எலுமிச்சம் பழத்திற்கு புளிப்பு கொண்டாட்டம். அதனுடைய குணமே அது கொண்டாட்டம்னு எடுத்துக்கிறதுப்பா. ஆனா எல்லாத்தையும் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு பூர்ணமான வஸ்துவாகவே இருக்கக்கூடிய பகவான் தன்னை எங்கேயாவது ராமச்சந்திர பிரபு சொல்லியிருக்கானோ? ஆத்மானம் மௌனுஷம், நான் தசரதன் புள்ளப்பா அப்படின்னு தசரதனுடைய புள்ளேன்னு சொன்னாரே தவிர ராமர்னு சொல்லிக்கல, பகவான்னு சொல்லிக்கல. அதுபோல யாரிடத்திலையும் மகாஸ்வாமி தான் பகவான்னு சொன்னதில்லை. ஒருத்தர் இடத்துல மாத்திரம் அறிகுறியா சொல்லியிருக்கார் தான் பகவான் அப்படின்னு. அந்த சரித்திரம் தான் இன்னைக்கு. எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதான சர்வேஸ்வரன் காளஹஸ்தியில முகாமிட்டிருந்தார். அப்போ கருப்பத்தூர் சந்திரசேகர கணபாட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவர் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு போயிருந்தார். நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், சுவாமி எங்க கேம்ப் யாத்திரை பண்ணியிருந்தாலும், எங்க பூஜையோட போயிருந்தாலோ, எங்க முகாமிட்டிருந்தாலோ வித்வத் சதஸ் வைக்கிறது வழக்கம். எல்லா வித்வான்களையும், அந்த ஊர்ல இருக்கிற வித்வான்கள், மடத்து வித்வான்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய வித்வத் சதஸ் நடத்தி அவளுக்கு புஷ்கலமா சம்பாவனை பண்றது, கௌரவிக்கிறது அப்படிங்கிறது பெரியவாளுடைய குணம். எல்லாரையும் ரட்சிக்கணும் இல்லையா? அதனால இந்த சாகில், கருப்பத்தூர் சாகில் போயிருந்தார் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு. சதஸ்ல கலந்து போம் அப்படின்னு. அப்போ பெரியவா காளஹஸ்தியில தங்கியிருந்தா, காளஹஸ்தி மடத்துல இருந்தா. இவர் மடத்தை பிரதட்சணம் பண்ணிட்டே இருந்தார். யானி காணிச்ச பாப்பாணி அப்படின்னு பண்ணின பாப்பங்கள்லாம் பிரதட்சணத்தினாலேயே போயிடுறது அப்படிங்கிறதுனால பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்தார். பிரதட்சணம்னாலும் இந்த நாள் போல ஏதோ மின்சார விளக்கெல்லாம் இல்லாத காலம், ஏதோ அங்காங்கு தீபம் எரிஞ்சுன்னு இருந்தது. அந்த தீபத்தில் அவர் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அந்த இடத்துல எதேச்சியா யாரோ கை தட்டுறது போல சப்தம் கேட்டது. என்னமோ கை தட்டுற சத்தம் கேட்கறதே அப்படின்னுட்டு இப்படி திரும்பி திரும்பி பார்த்தார். ஒருத்தரும் தெரியல. திருப்பி ஒரு 2 தப்படி நடந்தார். திருப்பி இன்னும் 2 தடவை அப்படி யாரோ கை தட்டினா. என்னடா யாரோ கை தட்டுறா, ஆனா இங்கேயோ ஒன்றும் இல்லை, இருட்டா இருக்கு. இருட்டுக்குள்ளேருந்து யார் கை தட்டுவா? இருட்டையே போக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அல்லவோ கை தட்டுறது அப்படிங்கிறத முதல்ல அவருக்கு புரியல. சம்சாரம்ங்கிற இருட்டிலேந்து நமக்கு ஞானம் அப்படிங்கிற ஜோதியை தரக்கூடியதுன்னா கை தட்டுறது அப்படின்னு தெரியல. அக்ஞான திபிராந்தஸ்தே ஞானாஞ்சல சலாக்கையா சக்ஷு உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு அக்ஞானம்ங்கிற இருளை போக்கி ஞானம்ங்கிற ஜோதியை தரக்கூடிய குருநாதர் அல்லவோ கை தட்டுறாருன்னு புரியல. இருட்டுல யாரோ கை தட்டுறாளே அப்படின்னு நினைச்சுண்டு முன்னாடி நடந்தார். திருப்பியும் கை தட்டினார். எங்கேயோ கை தட்டுற சத்தம் கேட்கறது. சரி அப்படின்னுட்டு சப்தம் கேட்ட பக்கமே பார்த்து போவோம், யாரோ கூப்பிடுறா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு போனார். போனா கிட்ட நெருங்க நெருங்க ஒரு தூணுக்கு பின்னாடி இப்படி சுவாமி சாஞ்சின்னு உட்கார்ந்து இருந்தார். இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். கணபாடிகளுடனே போய் நமஸ்காரம் பண்ணினார். கை கட்டின்னு இப்படி நின்றுட்டு இருந்தார். உடனே பெரியவா பார்த்து கேட்டார், சிலருக்கு உனக்கு ஒன்று தெரியுமோ? சில பேருக்கு உடம்புல சில இடத்துல அடித்தாலோ இல்லை கிள்ளினாலோ
சொரணையே இருக்காது, மரத்து போயிருக்கும்பா, அதை நீ கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்னு கேட்டார் சுவாமிகள். உடனே கணபாடிகள் வாயில் கையை வச்சுட்டு கேள்விப்பட்டிருக்கேன், பெரியவா சொன்னது வாஸ்தவம் தான் அப்படின்னார். சரி, அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறேன். சிலருக்கு சில சமயம் நாக்கு ருச்சிக்காது, ஒன்று பிறவியிலேருந்தே அப்படி இருக்கணும், இல்லை நாளடைவில் அப்படி ஆயிருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த கேட்குற சக்தியும் இழந்திருப்பா, பிறவியில் இழந்திருக்கணும், இல்லைனா நடுப்புற செவிடா போயிருக்கும், தெரியுமோ அப்படின்ன உடனேவே அந்த கணபாடிகள் சொன்னார், கேள்விப்பட்டிருக்கேன் இதுவும். உடனே பெரியவா சொன்னார் அடுத்ததாக, சில பேருக்கு ஜலதோஷம் பிடிச்சாதான் மூக்கில் வாசனை வராது, அப்புறம் ஜலதோஷம் விட்ட உடனே சரியாக போயிடும் அப்படின்னார். உடனே கணபாடிகள் சொன்னார், கவனிச்சிருக்கேன், நமக்கே வந்திருக்கு, கவனிச்சிருக்கேன். சரி, நீ என்னை அடிக்கடி பார்த்துருக்கியோ அப்படின்னார். பெரியவாளை பார்த்துருக்கேன் அப்படின்னார். இல்லைடா, ஒரு விஷயம் உனக்கு நன்னா புரிஞ்சிருக்கணும். என்னை பார்க்க வரவால்லாம் எனக்கு விதவிதமாக மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துதுரா. அந்த மாலையிலேருந்து உள்ள வாசனை புஷ்பத்தை எடுத்து நான் மூக்கில் வச்சு மோந்து பார்ப்பேன், பார்த்துருக்கியோ? பெரியவா அது மாதிரி பண்ணி நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். ஓஹோ, உனக்கு அதில் ஏதாவது புரிஞ்சுதோ? ஒன்றும் புரியல. பெரியவாளை புரிஞ்சுன்னு விட முடியுமா? ஒன்று புரிஞ்சுட்டேன். என்ன புரிஞ்சுட்டேன்? பெரியவா சர்வேஸ்வரன்னு புரிஞ்சுட்டேன். அதெல்லாம் இல்லைடா, எனக்கு எந்த வாசனையும் தெரியாது, அதுதான் நிஜம். சுமாராக 40 வருஷத்துக்கு மேலே இப்படியே தான் இருக்கேன். எல்லாருக்கும் சளி வந்தால் சரியாக போனால் நிவர்த்தி ஆகிடும், எனக்கு இன்னும் நிவர்த்தியே ஆகலை. சரி, ஏதாவது வாசனை தான் வரல, துர்நாத்தமாவது தெரியறதோ அப்படின்னா அதுவும் தெரியல. அதையும் பரீட்சித்து பார்த்துட்டேன். எல்லாரும் அது மாதிரி வாசனை வந்துடுத்துனா மூக்கில் இப்படி துணியை வச்சுன்னு பொத்திக்கிறா, எனக்கு அதுவும் தெரியலை. ஓஹோ, அப்போது என்னதான் தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னிடத்துல வரவால்லாமும் இப்படி தான் நடந்துக்கிறா, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னுட்டு பெருசாக ஒரு சிரிப்பு சிரித்தார் அப்படின்னார். உடனே மகாஸ்வாமிகளை பார்த்துட்டு ஒரு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பிரமிப்போடு நின்று சொன்னார், பெரியவா சர்வேஸ்வரன், யாரும் பக்தாளாக இருக்கிறவா குறைச்சலான பேர் தான், ஆனால் பாபிகள் தான் நிறையா. அப்போது பாபிகளை தள்ளிடக்கூடாது இல்லையா? அதனால தான் பெரியவாளுக்கு இவா நல்லவா கெட்டவா அப்படிங்கிறதாக உள்ள திருஷ்டி பெரியவாளுக்கு தெரியல. இவா நல்ல காரியம் பண்ணியிருக்கா, கெட்ட காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா, வாசனை சம்சார வாசனை பெரியவாளுக்கு தெரியல. அதனால தான் வாசனை தெரியல. இவா நல்ல குடும்பம், இவா கெட்ட குடும்பம் அப்படிங்கிற வாசனை தெரியல. காது கேட்கலன்னே அதுக்கு என்ன தெரியுமோன்னு அர்த்தம்? அவ பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் காதுல விழறது, அவ பண்ற கெட்ட காரியம்தான் பெரியவா காதுக்கு வரல. அப்போ பெரியவா ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது அப்படின்னு சாட்சாத்து பரமேஸ்வரனே எங்களை காப்பாற்றுவதற்குன்னா இந்த சங்கர பீட்டத்தில் வந்து இப்படி குருநாதராக இருக்கே தவிர பகவான்னா நீங்க அப்படின்னா சாஷ்டாங்கமா பெரியவாளை பார்த்து விழுந்து சேவிச்சார். ஏதோ தான் பகவான் அப்படின்னு ஒரு சிம்மாசனத்தில் ஏறி உட்காரல, தனக்கு கிரீட்டம் ஜாத்துங்கோ புஷ்பம் ஜாத்துங்கோன்னு எல்லாம் சொல்லலை. யாதிருஷி யாதிருஷி ஸ்ரத்தா சித்தர் பவதி தாதிருஷி அப்படின்னு பேச்சுவாக்கிலேயே சொல்லிட்டு போயிட்டார். பகவான் அப்படிங்கிறத இதுக்கு மேலே வேற யார் நிரூபிக்க முடியும்? அதனால தானே சங்கர பீட்டத்தில் வந்தவராம், சாதுக்கள் சங்கத்தில் பெரியவராம். எத்தனை சுவாமிகள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஷிகாமணி, அப்படி கிரீட்டம் போல ஜொலிக்கக்கூடிய குருநாதரை நாம் விழுந்து பணியவரதை விட, விழுந்து சேவிப்பதை விட நமக்கு என்ன ஜென்ம பலன்? அப்போ குருநாதரே தான் குருநாதர் தான், குருநாதருக்கு ஈடு யாருமே கிடையாது. அப்போ அவளுக்கு நாம் என்னதான் பண்ண முடியும்? நகுர்மி சதிருஷம் பிரியம் அப்படின்னு என்ன பண்ணினாலும் அவ நமக்கு பண்ற அனுகிரகத்துக்கு பாத்திரமா அவளுடைய திருவடியிலேயே விழுந்து சேவிப்போம் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்றோம். களவெற்றி கை கூட்டும் காம கோட்டி கற்பகமே மனமேற்றே தியானிக்கும் அடியார்க்கும் அற்புதமே கதம்பவன சஞ்சரியே கைலைபதி ஆணவமே பதம் சேரும் மனமதிலை சுகமருள்வாய்
சங்கரனே சுகமருள்வாய் சங்கரனே. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம் நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् സത്യം പരം ധീമഹി. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഭഗവാനോട് ശരീരത്തെ மொத்தமா தியானம் பண்ணதுக்கு பிறகு ஒவ்வொரு அங்கமா தியானம் பண்ணணும்னு சொல்லி கடைசியில எங்க முடியறது, பக்தாளோடு 3 தரத்திലുള്ള துக்கங்களையும் தீர்க்கப்பட்ட ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், இப்படிப்பட்ட 3 துக்கங்களையும் அழிக்கிறதுக்கு சக்தியுள்ள காருண்யம். காருண்யத்தினால்தான் இன்னொருத்தனோட துன்பத்தை போக்கணுங்கிற நினைப்பு வரும். அப்போ பரம காருணிகனான பகவான் என்ன செய்யறார், தன்னோடு பார்வையை, கடைக்கண் பார்வைங்கிறார் அல்லவா, அந்த கடாட்சம், அந்த கடாட்சத்தை பக்தாள் பேர்ல திருப்பி விடுறாருன்னு அர்த்தம். பக்தாளுக்கு நேரம் திருப்புறாரு. அந்த கடாட்சம் கிடைச்சதுன்னா சகல சௌபாகியங்களும் சேரும். அப்படி எல்லா சௌபாகியங்களையும் நமக்கு தரத்துக்கு சக்தியுள்ள ஒரு புஞ்சிரிப்பு இந்த கடாட்சத்தும் கூட கலந்திருக்கான். அந்த புஞ்சிரிப்பை, புன்முறுவல தியானம் பண்ணலாம். புஞ்சிரிப்பு எப்படி தியானம் பண்றது, அந்த சுண்டில தானே தெரியும் அந்த சிரிப்பு. அப்போ பகவானோடு அந்த சுண்ட புஞ்சிரிப்பு கலர்ந்த கடாட்சத்தை ரொம்ப பிரேமையோட, பக்தியோட, அன்போட தியானிச்சுக்கணும். നാക്കും 31ാമത്തെ ശ്ലോകത്തിലെ നമ്മൾ വാസിച്ചത് 32ാമത്തെ ശ്ലോകത്തേക്ക് പോകാം. ഹാസം ഹരേരവനതാഖില ലോകതീവ്ര ശോകാശ്രുസാഗര വിശോഷണമത്യുദാരം സമ്മോഹനായ രചിതം നിജമായയാസ്യ ഭ്രൂമണ്ഡലം മുനികൃതേ മകരധ്വജസ്യ അവനത അഖില ലോക തീവ്ര ശോക അശ്രു സാഗര വിശോഷണം. ഒരു വാക്കാക്കും, സിംഗിൾ വേർഡാക്കും. അവനത അഖില ലോക തീവ്ര ശോകാശ്രു സാഗര വിശോഷണം. അവനതന്മാർ നനന തന്നെ വണങ്ങപ്പെട്ടവ, കുമ്പിട്ട് നിൽക്കപ്പെട്ടവ, நமஸ்கரிக்கப்பட்டவ நர்த்தம், பக்தாள் நர்த்தம். அப்படிப்பட்ட பக்தாளோடு எப்படிப்பட்ட மனுஷா மட்டுமில்லை, எந்த ஜீவனா இருந்தாலும் பகவான் அவளை காப்பாத்துவர். அவனத அகில லோக, തന്നെ வணங்கக்கூடிய சகல பிராணிகளோடும் தீவிர சோக, தாங்க முடியாத துன்பத்தினால உண்டாகிற அஸ்ரு சாகர விசோஷணம். தாங்க முடியாத துன்பம் வரும்போதையாக்கும் மனுஷன் அழுவன். அழும்போத கண்ணில் இருந்து கண்ணீரா கொட்டும். அந்த கண்ணீரால உண்டான சமுத்திரத்தை வத்த வைக்கப்பட்டவர் பகவான். அதெல்லாத்தையும் அப்படியே ஆவியாக்கி களைஞ்சிடுவாராம் பகவான். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர். அத்யுதாரம், பக்தன்மாரோடு ஆசைகளை நிறைவேற்றத்துக்கு எப்பவுமே சன்னத்தனா இருக்காரு பகவான். காத்துட்டு இருக்காராம். எந்த பக்தனோடு எந்த குறைய தனக்கு தீர்க்க முடியும், அதை எப்படி கண்கொத்தி பாம்பா பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி உதாரமானதும் சங்கடங்களை எல்லாம் போக்குறதுக்கு சக்தியுள்ளதும் ஆனா ஹரேஹே ஹாசம், அந்த ஹரியோடு மந்தஹாசத்தை, புஞ்சிரிப்பையும், முனிகிருதே மகரத்வஜஸ்ய சம்மோகனாய நிஜ மாயையா ரச்சிதம் அஸ்ய ப்ரூமண்டலம் தியாயே. அப்போ ஹரியோடு அந்த புஞ்சிரிப்பை, அதாவது சுண்டில தவழற அந்த புன்முறுவலை தியானிக்கணும். அதுவும் கூட
മുനികൃതേ മകരധ്വജസ്യ സമ്മോഹനായ മഹർഷിമാരെ ഭഗവാൻ അനുഗ്രഹിக்கிறதுக்கு വേണ്ടി മകരധ്വജൻ, മകരമത്സ്യം, മീനധ്വജൻ. மகரத்வஜன்கிறது சாதாரணமா துரியோதனுக்கு ஒரு பேருண்டு. துரியோதனோடு கொடி கொடி அடையாளம் மீனாக்கும். ஆனா பொதுவா சொன்னா ஃபேமஸா இருக்கிறது மகரத்வஜன் தானே, மன்மதன், காமதேவன். அந்த காமதேவனோடு மனச மோகிப்பிக்கிறதுக்கு வேண்டி, அதாவது காமதேவனே பார்த்து அசந்து போவனாம் பகவானோடு அழகில. அப்படி காமதேவனை எதுக்கு பகவான் அசத்தறாருன்னு கேட்டானா மகர்ஷிமாரை அனுகிரகிக்கிறது. ஏன்னா மனுஷனுக்குள்ள இந்த காமங்கிறது வந்துட்டே இருக்கும். இந்த காமத்தை உண்டாக்கப்பட்டவனாக்கும் மன்மதன், காமதேவன் சொல்லுறது. அந்த காமதேவனே பகவானோட அழகில மயங்கி நிற்கிறான்னா இந்த மகர்ஷிமாரோட மனச மயக்க மாட்டான். ஆறு? அந்த மன்மதன். அப்படி காமம் மகர்ஷிமாரோட மனசுக்குள்ள வராதபடி பகவான் தடுக்கிறார். அப்படி அனுகிரகம் பண்றாரு. முனிகிருதே மகரத்வஜஸ்ய சம்மோகனாய, காமதேவனுக்கு கூட ஒரு மோகத்தை உண்டாக்குறான். அவன் கூட பார்த்து அந்த பகவானோட அழகில சொக்கி போறான். அப்படிப்பட்ட நிஜ மாயையா ரச்சிதம், தன்னோடு மாயாசக்தியினால சிருஷ்டிக்கப்பட்ட அஸ்ய ப்ரூமண்டலம், இந்த பகவானோடு புரிகத்தை தியானிக்கணும். இப்போ பகவானோட புரிகம்ங்கிறது வில்லி மாதிரி அப்படி வளைஞ்சிருக்கான். அந்த அழகான புரிகத்தை பார்த்து மன்மதனே மயங்கி போயிருக்கான். அதனால மன்மதனோடு பாதை ரிஷிகளுக்கு உண்டாறதில்லை. அப்படி ரிஷிகளை பகவான் அனுகிரகிக்கிறார். என்னத்துக்கு இப்படி சொல்லியிருக்கு? பகவானோட புரிகங்களை தியானம் பண்ணினா மனசுல காமம் எழும்பாதுன்னு சொல்றதுக்கு இப்படி சொல்லியிருக்கு. தியானாயனம் பிரஹசிதம் பகுலாதரோஷ்ட भासारुणायित तनुद्विज कुन्द पंक्ति ध्यायेत् स्वदेह कुहरे वसितस्य विष्णोः भक्त्यार्द्रयार्पितमना न पृथक् दिदृक्षेत्. புஞ்சிரிப்ப சொல்லியாச்சு, அதை தியானம் பண்ணணும் சொல்லியாச்சு, புரிகத்தை தியானம் பண்ணணும் சொல்லியாச்சு. அடுத்தது என்னத்தை சொல்றாருன்னு கேட்டானா பகுலாதரோஷ்ட பாசா. அதரம் கீழ்ச்சுண்டு, ஓஷ்டம் மேലുള്ള ചുണ്ട്. നമുക്ക് ചുണ്ട് രണ്ടെണ്ണം ഉണ്ട്, മേലെയും കീഴേ. അപ്പോ അത് രണ്ട് ചുണ്ടിലിരുന്നും അർത്ഥം. அதரத்திலிருந்தும் ஓஷ்டத்திலிருந்தும் வெளியில கிளம்புற பிரகாசத்தினாலே சுண்டுக்கு அழகுங்கிறது சிவப்பு நிறம்னாக்கும். அதுக்கு தானே சிவந்த நிறத்தை லிப்ஸ்டிக் தானே போட்டுக்கிறா. இந்த அழக கூட்டணும்னு ஆசையுள்ளவா சுண்டு தானே சிவப்பா இருக்கும். தொண்டிப்பழம் மாதிரி, செந்தொண்டிப்பழம் சிவப்பாக்கும் சுண்டுக்கு அழகு. அப்போ அந்த சுண்டிலிருந்து, ரெண்டு சுண்டிலிருந்தும் வெளியில கிளம்புற நல்ல சிவந்த பிரகாசத்தினால அருணாயுத தனுத்விஜ குந்த பங்கி. அருணாயுதம்னா சிவப்பு நிறத்தை அடைஞ்சிருக்கான். சுண்டோடு சிவப்பு நிறம் எதுல படுறது தெரியுமோ? தனுத்விஜ குந்த பங்கி. தனுநன சின்னது, த்விஜம் நரன, த்விஜன் நரன பிராமணன், இருபிறப்பாளன், ரெண்டு தடவை பிறக்கப்பட்டவன். என்னது? முதல்ல அம்மையோட கர்ப்பத்திலிருந்து வெளியில வரான், அது ஒரு பிறப்பு. பூணல் போடும் போத ரெண்டாமது பிறப்பான். அப்படி ரெண்டு பிறப்பு, ரெண்டு தடவை பிறக்கிறவனாகும் பிராமணன். த்விஜம் நபும்சகலிங்கத்துல சொன்னானா ரெண்டு தடவை பிறக்கிறது பல்லுன்னு அர்த்தம். முதல்ல பிறந்த குழந்தைக்கு பல்லு இருக்காத, அப்புறம் பல்லு முளைக்கும். அது பல்லு முதல்ல வர்றது. அப்புறம் ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் எல்லாம் ஆகும் போத அந்த பல்லெல்லாம் கொழிஞ்சுட்டு புதிய பல்லு வரும். அப்ப ரெண்டாமதும் பிறக்கிறதல்லோ. அப்போ த்விஜம்ங்கிறதுக்கு பல்லுன்னு அர்த்தம். த்விஜன் சொன்னா பிராமணன் அர்த்தம். இனி த்விஜம்ங்கிறதுக்கு பக்ஷி, பறவைன்னு அர்த்தம் இருக்கு. பறவை எப்படி ரெண்டு தடவை பிறக்கிறது? முதல்ல அந்த தாய் பறவை முட்டை போடுறது, அது ஒரு பிறப்பு. அப்புறம் முட்டை விரிஞ்சு அதிலிருந்து குஞ்சா வெளியில வர்றத, அது ரெண்டாமது பிறப்பு. அப்படி ரெண்டு ஜென்மம். அப்போ இங்க பகவானோடு த்விஜம் தனுத்விஜம், சின்ன பல்லோடு குந்த பங்கி, முல்லைப்பூ மாதிரி இருக்கா. குந்தம்ங்கிறதுக்கு முல்லைன்னு அர்த்தம். தமிழில மல்லிகைப்பூ இல்லவா, மல்லிகை. மலையாளத்துல முல்லை. அப்போ வெள்ளையா சின்னதா அழகா அடுக்கி வச்சிருக்கிற பல்லா. அந்த சின்ன பல்லோடு கூட்டம் ஒரு வரிசையா இருக்கா. மேல் வரிசை, கீழ் வரிசை.
அந்த வரிசையில பகவானோடு சுண்டோடு செவந்த நிறம் விழுந்து அதெல்லாம் ஒரு சின்ன சிவப்பு நிறமா தெரியறதா. அதனால அந்த பல்லையும் தியானிக்கணும். தியானாயனம், அப்படி பகவானோடு அந்த புஞ்சிரிப்பு பல்லுக்கும் ஒரு சிவந்த நிறத்தை கொடுத்திருக்கு. அப்படி இருக்க கூடின தியானிக்கப்பட வேண்டிய விஷ்ணோஹோ பிரஹசிதம், பகவானோடு புஞ்சிரிப்ப ஆர்திரயா பக்தியா பரம பிரேமத்தோடு கூட கசிஞ்சிருக்கிற நனைஞ்சிருக்கிற பக்தி. அதுல ஒரு ஆர்திரதை வேணும். அப்படியே வறண்டு கிடக்கப்படாது பக்தி. ஆர்திரதை, ஈரம் கலர்ந்த பக்தி, அன்புன்னு அர்த்தம். பக்தியிலே உள்ள ஈரம்ங்கிறது என்னது? அன்பு. அந்த அன்பு கலந்த பக்தியால அர்ப்பித மனஹா, நம்முடைய மனச அந்த புஞ்சிரிப்பில வச்சு தியாயேது, தியானம் பண்ணணும். பிருதகு ந திதிருக்ஷேது, அதை தியானம் பண்ணி அதுல ஒரு ரசம் ஏற்பட்டுட்டானா அப்புறம் இந்த உலகத்திலே உள்ள வேற எதையுமே பார்க்கறதுக்கு ஆசைப்படப்படாது. அப்படி ஒரு இஷ்டம் பகவானோடு புஞ்சிரிப்பில பக்தனுக்கு உண்டாகணும். ஏவம் ஹரோ பகவதி பிரதிலப்தபாவோ பக்தியா திரவத்ருதய உட்புலக பிரமோதாத் ஔத்கண்ட்ய பாஷ்பகலயா முகுரர்த்யமானஹ தச்சாபி சித்தபடிசம் சனகைர்வியும்தே. பகவதி ஹரௌ, பகவானான ஸ்ரீஹரியிலே மகாவிஷ்ணுவிலே பிரதிலப்த பாவக, அசங்காத பிரேமம் கலர்ந்த பக்தி ஆருக்கு கிடைச்சிருக்கோ அவன் பக்தியா, அந்த பக்தியினால திரவத ஹிருதயா, மனசு உருகத் தொடங்குமா. உள்ளம் உருகுதையா, ஒரு பாட்டு இல்லையா தமிழில? மனசு வெண்ண மாதிரி உருகணும், ஆர்திரமாகணும். மனசுங்கிறது கெட்டியான ஒன்னல்லவே, அது உருகிறதா இல்லையா எப்படி தெரியும்? அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. மனசு உருகினானா கண்ணிலிருந்து கண்ணீரா வரும். மனசுருகி கண்ணீரா வெளியில வரும். அப்போ மனசு உருகிறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பகவான்கிட்ட உள்ள அந்த பக்தியினால ஹிருதயம் திரவமாகும், வெண்ண மாதிரி உருக தொடங்கும். உருக தொடங்கும் போது அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிடும் அர்த்தம். அகங்பாவம், நான்கிற பாவம், அது அழிஞ்சு போகும். பிரமோதாது, இதுவரை நாம அனுபவிக்காத ஒரு இன்பம் ஹிருதயத்திலே உண்டாகும். அந்த இன்பம் காரணமாக உட்புலகா, உடம்பு பூராவும் மயிர்கூச்சறியும், ரோமாஞ்சம் உண்டாகும். புலகம், சரீரத்திலே உள்ள ரோமம் எல்லாம் அப்படி எழுந்துட்டு நிற்குமா. ரொம்ப சந்தோஷமோ பயமோ வரும்போதுதான் இந்த ரோமம் எல்லாம் எழுந்துட்டு நிற்கும். இங்க பயமல்லே, பகவானோடு திவ்யமான ரூபத்தை பார்த்து ஆருக்கே பயம் வருமா? அப்போ பரமமான ஆனந்தத்தினால ரோமாஞ்சம் உண்டாகிறதுன்னு அர்த்தம். ஔத்கண்ட்ய பாஷ்பகலையா முஹு அர்த்தியமானஹ, சந்தோஷம் உள்ள பெருக்கெடுத்தோடி ஒரு ஆறு மாதிரி சந்தோஷம் கரகவிஞ்சு ஒழுகும் போத கண்ணிலிருந்து கண்ணீரா கொட்டும். அந்த கண்ணீர்ல திரும்ப திரும்ப பக்தன் முங்கி எழுந்திருப்பன். கண்ணிலிருந்து தாரதாரையா அஸ்ரு, கண்ணிலிருந்து அந்த கண்ணீர் வந்து கன்னத்தோட ஒலிச்சிறங்கி நெஞ்சோட கீழே ஒழுகும். உடம்பெல்லாம் அந்த எல்லாம் இல்லையானாலும் உடம்பு பிரதானமா அவ்வளவு பாகവും என்னையும் கண்ணீரால நனையும். அப்படி அந்த கண்ணீர் ஆற்றில திரும்ப திரும்ப முங்கி எழுந்திருக்கப்பட்டவனாயிட்டு தது சித்தபடிசமவி சனகைஹி வியும்தே. கடைசியா அந்த மனசாகர சூண்டை, மீன் எல்லாம் பிடிக்கிறதுக்கு நம்மளில்லை பிராமண போட மாட்டா, மீன் பிடிக்கப்பட்டவா போடுவாள். அதையாக்கும் பெடிசம்ங்கிறது மீனை பிடிக்கிறதுக்குள்ள அந்த தூண்டில் என்னோ சொல்லுவா தமிழில். இங்க மனசாகர சூண்டை முள்ள முள்ள நம்ம கிட்ட இருந்து விடுபட்டுடும். மனசே இல்லாமல் போகும். ஒரு உண்மனீ பாவம் உண்டாகும். சமாதி சித்திக்கும். அதாக்கு இந்த பக்தியோடு பரம காஷ்டை. நான்கிற பாவവും அழிஞ்சு போய் அவசானம் மனசே இல்லை, மனசு பகவானிலே லயிச்சு ஐக்கியமாயிடும். அப்படி அந்த கடைசியிலே உள்ள அந்த சித்தம், மனசுங்கிற அந்த சூண்டையும் நம்மளை விட்டு அகந்து போகும். இந்த சித்தத்தை வச்சுட்டுதான் நம்ம தியானம் பண்ண தொடங்கினோம். மனசை வச்சுட்டுதானே தியானிக்கிறோம். அந்த மனசுல பகவான்கிற மீன் வந்து கொத்துமான்னு பார்த்தோம். கடைசியில் என்னாச்சு?
மனசு பூராவும் பகவன் மயமாச்சு. பகவன் மயமான உடனே தியானிக்கப்பட்டவன், பகவான், தியானம் ഇതൊന്നും இல்லை, எல்லாமே ஒன்னாச்சு. தியானம், தியானிக்கப்படும் பொருள், தியானிக்கிறவன், இந்த மூணும் சேர்ந்து கடைசியில ஒரே ஒரு பாவம் தான் இருக்கு. அப்போ நிர்விகல்ப சமாதி உண்டாகும். அந்த நிர்விகல்ப சமாதியில தான் பகவத் ஸ்வரூபம் என்னதுங்கிறது தெரிய வரும். என்னது அது? ஆனந்தம். அந்த ஆனந்தத்தினால தானே இவருடைய കണ്ണിലിருந்து കണ്ണീർ வருது. அதனால அந்த நிர்விகல்ப சமாதியை അനുഭവിച്ചുണ്ടു ഭഗവത് സ്വരൂപത്തെ പ്രത്യക്ഷമാ സാക്ഷാത്കരിച്ചുണ്ടു ആനന്ദത്തിലെ മുങ്ങിയിരിപ്പൻ ഒരു ഭക്തൻ. മുക്താശ്രയം യർഹി നിർവിഷയം വിരക്തം നിർവാണമൃച്ഛതി മനസ്സഹസാ യഥാർച്ചിഃ ആത്മാനമത്ര പുരുഷോ വ്യവധാനമേകം അന്വേക്ഷതേ പ്രതിനിവൃത്ത ഗുണപ്രവാഹഃ. മുക്താശ്രയം, എല്ലാ ஆசிரயத்திலிருந்தும் முக்தமா இருக்கப்பட்டது. அதானது ஏதாவது ஒரு சப்போர்ட் பகவானுக்கு தேவையில்லை. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பகவானாகும். அப்போ எந்த விதமான ஆசிரயവും இல்லாததாக்கும் பகவத் தத்துவம். இன்னொரு அர்த்தம் சொல்லாம், முக்தாசிரயம் நாம் மோட்சம் அடைஞ்சவாளுக்கெல்லாம் ஆசிரயமா இருக்கிறது இந்த பகவத் தத்துவம். முக்தன்மாருக்கு ஆசிரயமா இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். எந்த விதமான ஆசிரயவும் இல்லாததுன்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் சரிதான். அப்படி முக்தாசிரயமா இருக்கப்பட்டதும் நிர்விஷயம், விஷயங்கள் எதுவும் இல்லாததுமான மனசு. மனசு எந்த விதமான ஆசிரயத்தையும் ஆசிரயிக்காம இருக்கு. ஒரு சப்போர்ட்டும் இல்லாமக்கு மனசு இருக்கு. மனசுல எந்த விதமான விஷய சிந்தகளும் வரதில்லை. பொருள்களோ நபர்களோ அந்த மனசுல எழும்புறதே இல்லை. വ്യക്തികളെയും വസ്തുക്കളെയും എല്ലാം വിട്ടിട്ടു വേറെ ഒരു ആശ്രയവും ഇല്ലാമക്ക് മനസ്സ് ശാന്തമാ നിൽക്കുന്നത്. സഹസ, എന്തവിധமான ശ്രമവും ഇല്ലാതക്ക് നിർവാണം യർഹിറിച്ചതി, எப்போ அந்த லயம்ங்கிற அவஸ்தையை மனசு பிராபிக்குமோ தர்ஹி, அந்த சமயத்துல புருஷஹா, புருஷஹான்னா ஜீவன் அர்த்தம். நான் நம்ம ஒவ்வொருத்தாலும் சொல்லிட்டு இருக்கோமே, அந்த ஜீவன் பிரதிநிவர்த்த குணப்பிரவாக, குணப்பிரவாகங்கள் இருந்தெல்லாம் பின்வாங்கினவனாக திரும்ப வரன். குணப்பிரவாகம் தான் இது. சத்துவம், ரஜஸ், தமசு, இந்த மூணு குணங்கள்ல சிக்கிண்டு தவிக்கிறது ஒவ்வொரு ஜீவனும். அந்த குணங்களோட சுவாதீனத்தில் இருந்தெல்லாம் விடுபட்டவனாயிட்டு, அதில் இருந்தெல்லாம் பின்னால வந்தவனாயிட்டு, ஏகம் ஆத்மானம் அவ்யவதானம் அன்வீக்ஷதே, ஒன்னாயிருக்க கூடின ஆத்மாவை எந்த விதமான மறையும் இல்லாமக்கி சாட்சாத்தா தெரிஞ்சுக்கிறான். பகவத் ஸ்வரூபம் என்னதுன்னு நேரடியா நேருக்கு நேர் பார்க்கிறான். பகவானுமாயிட்ட ஒரு இன்டர்வியூ பக்தனுக்கு கிடைக்கிறது. நேர்ல பாக்குறதுக்கு தானே இன்டர்வியூங்கிறான். ஒருத்தன் பரீட்சை எழுதுறான், அவன் நன்னா எழுதியிருக்கான், வேல்யூ எல்லாம் செய்தான், நிறைய மார்க் கிடைச்சது. சரி, அந்த ஆள் எப்படி இருக்கான் பாக்குறதுக்கு, எப்படி அவன்கிட்ட பேசினான்னா அதுக்கு எப்படி பதில் சொல்றான், அவனோட ஆக்ஷன்ஸ், கைய காலில் எப்படி இதெல்லாம் செய்யறான், கான்பிடண்டா இருக்கானா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே இன்டர்வியூ வைக்கிறா. அப்போ பகவானுமாயிட்டு நமக்கு ஒரு இன்டர்வியூ கிடைக்கிறது இந்த நிர்விகல்ப சமாதி திசையிலே இருக்கும். இப்போ சப்தாதி விஷயங்கள்ல இருந்து மனசு விரக்தி அடைஞ்சு உள்ளுக்குள்ள திரும்பும். நான்கிற பாவம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகும். தியானிக்கிறவன், தியானிக்கப்படும் பொருள், தியானம், இந்த மூணும் தனித்தனியா இருக்காது. எல்லாமே ஒன்னாயி மனசு ஆனந்த பாவத்தை அடையும். அப்போ ஜீவன் தன்னுடைய ஸ்வரூபமா இருக்கிற ஆத்மாவை அனுபவிக்கும். தான் ஆத்மாவாக்கும் பகவானாக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்கும். சரீரம், இந்திரியங்கள், அகங்காரம், இதை எல்லாத்தையும் காமிச்சு தரக்கூடிய மனசு அந்த நிர்விகல்ப சமாதியில இல்லாததுனால ஆத்மாவை தவிர வேற ஒன்னும் அங்க அனுபவப்படாது. உடம்ப பூர்ணமா மறந்துடுவன். நான் சரீரமாக்குங்கிற அந்த நினைப்பெல்லாம் நசிச்சு போகும். எதுவுமாயிட்டும் பந்தமில்லாத பரமாத்மா மாத்திரம்தான் இருக்கார். அவர் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கார். அவர்தான் நான், நான் தான் அவர்ங்கிற அறிவு அந்த வேளையில உண்டாகும். எப்படி எண்ணெயும் திரியும் போட்டு நம்ம விளக்கேத்துறோமோ, கடைசியில என்னது, எரிஞ்சு எரிஞ்சு எண்ணெய் தீரும்.
எண்ணெய் தீர்ந்தாச்சுன்னா அப்புறம் என்ன செய்யும்? திரி எரிய தொடங்கும். எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எண்ணெய் திரி வழியா வந்து எரிஞ்சுட்டு இருக்கும். எண்ணெய் தீர்ந்தாச்சுன்னா அப்புறம் திரி தீபிடிக்கும். திரி தீபிடிச்சு என்ன செய்யும்? திரியும் எரிஞ்சு போகும். அதே போல விஷயங்களை நம்ம மனசுக்கு விஷய சிந்தகளை கொடுத்துட்டு இருந்தோம். அந்த விஷய சிந்தகள் இப்போ மனசுல இல்லை. அதனால எண்ணெய் தீர்ந்தது மாதிரி ஆச்சு. அப்பவும் அந்த மனசுங்கிற திரி இருக்கேங்க, அந்த திரியும் ஆத்ம ஞானமாகிற அக்னியில ஜுவாலையில எரிஞ்சு கடைசியில எல்லாம் ஆத்மமயமா மாறும் அர்த்தம். மனசு எரிஞ்சு போய் இல்லாதாகும் போதுதான் அந்த ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும். அப்ப நான்கிற அந்த వ్యక్తిత్వத்தை, தனி நபருங்கிற அந்த பாவத்தை விட்டுட்டு எல்லாமா இருக்கக்கூடிய பரமானந்த ஸ்வரூபனான பரபிரம்மம் தான் நான்ங்கிற அறிவு அந்த நிர்விகல்ப சமாதியிலே உண்டாகும். அதைத்தான் ஆத்ம சாட்சா்காரம்னு வேதாந்தத்துல சொல்றார். ஆத்ம ஞானம், ஆத்ம சாட்சா்காரம் எல்லாம் சொல்றது ஒரே விஷயத்தை தான். சோப்யேதயா சரமயா மனசோ நிவృత్యా தஸ்மின் மகிம்ன்யவசித சுகதுக்க பாக்யே ஹேதுத்வமப்யசதி கர்த்தரி துக்கயோர்யதே ஸ்வாத்மன் விதத்த உபலப்த பராத்மகாஷ்டஹ சஹாபி சரமயா ஏதையா மனசஹா நிவൃత్యா. அந்த யோகியோடு அவசானத்தை அந்த വ്യക്തിത്വம்ங்கிற பாவம் இருக்கே, நான்கிற பாவம், அந்த பாவமும் போய் கடைசியில மனசு கம்ப்ளீட்டா கழண்டு விழுந்துடுங்கிற, ஒண்ணுமே இருக்காது, ஒரே ஒரு ஆத்மா மட்டும்தான் இருக்கும். அப்படி அந்த மனசு ஒரு நிர்வൃതിயிலே அழிஞ்சிருக்கும், லயமா இருக்கும். சுகதுக்க பாக்கியே தஸ்மின் மகிம்னி அவசிதா. சுகம் துக்கம் இந்த ரெண்டையும் கடந்த ஒரு நிலை இருக்கு. அதைத்தான் சாந்தி ஆனந்தம்னு சொல்றது. சுகம் துக்கம்ங்கிறது மனசோடு தலத்திலே உள்ள அவஸ்தகளாகும். நம்ம இகலோகத்துல சரீரத்தோடையும் இந்திரியங்களோடையும் எல்லாம் வாழும் போது நமக்கு சுகமும் துக்கமும் தான் இருக்கு. ஆனந்தம் சாந்திங்கிற நிலை நமக்கு கிடைக்கிறதில்லை. இங்கே சுகதுக்கங்களை கடந்திருக்க கூடின அந்த பகவானோடு மகத்துவத்தில அவசிதா போய் சேர்றான். அதே அந்த ஒரு அவசான ஸ்டேஜ், லாஸ்ட் பாயிண்ட்ல அவன் இப்ப நிக்கிறான். ஸ்வாத்மன் தன்னோட ஆத்மாவிலே, அந்தராத்மாவிலே உபலப்த பராத்மகாஷ்டஹ, பரன் அந்யன் அர்த்தம். ஆத்மான்னு தான், தான் തന്നെ விட்டிருக்கப்பட்ட இன்னொன்னு, அந்யம் வேறொன்னுங்கிற அந்த பாவம் ரெண்டையும் விட்டுட்டு எல்லாமே ஒண்ணுதான்ங்கிற அந்த பரமகாஷ்டையிலே உசந்த நிலையிலே இருக்கிறவன் ஆறான். ஆര്? ஒரு யோகி. துக்கயோஹோ സുഖദുഃഖയോഹോ അല്ല ദുഃഖയോഹോ ഹേതുത്വം. ദുഃഖയോഹോന്ന് ദ്വിവചനത്തിൽ ചൊല്ലാനാ സുഖദുഃഖങ്ങളോടു എന്നർത്ഥം. സുഖദുഃഖങ്ങളോടു ഹേതു എന്നത് നാൻகிற ഭാവം. நான் அனுபவிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு சௌக்கியம் வேணும், இப்படி இந்த நான சுத்தி பற்றி தானே எல்லாம் இருக்கு. அந்த போக்திருபாவம் அது அகங்காரம் தான். கர்த்தாவாயிட்டும் போக்தாவாயிட்டும் இருக்கிறது அகங்காரம் தான். அந்த சுகதுக்கங்களோடு காரணம் இந்த போக்திருத்துவம். அந்த போக்திருத்துவம் எதை ஆசிரியிச்சிருக்கு? நான்கிற பாவத்தை, அகங்காரத்தை ஆசிரியிச்சிருக்கு. அந்த கர்த்திருபாவம் பொய்யாக்குங்கிறது இப்ப தெரிய வருது. நான்கிற ஒரு தனிப்பட்ட நபர் இல்லை, வெறும் பொய். இல்லாத நான உண்மைன்னு நினைச்சு நான் ஏமாந்து போயிருந்தேன். அஜானத்தினால நான் என்ன ஒரு വ്യക്തിயா நினைச்சேன். எனக்கு குடும்பம், வீடு, சரீரம், அது இது என்னெல்லாமோ பல ஆசைகள் இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சேன். இப்ப என்ன மனசிலாச்சு? எதுவும் இல்லை, நான் என்பதும் பொய், பகவான் மட்டும்தான் மெய்ங்கிறது இப்ப தெரிய வந்தது. இப்படி ஆத்ம சாட்சா்காரத்தை அடைஞ்ச யோகியோடு மனசு அவித்யாஸ்வரூபமான அஜானத்திலிருந்து ஆத்ம ஞானம்ங்கிற நிலைக்கு ஒசந்து அந்த ஆத்மாவிலேயே லயத்தை அடைஞ்சிருக்கு, அதிலேயே கரைஞ்சு போயிருக்கு. அதனால அந்த ஜீவனுக்கு இனி ஒரு மறுபிறப்பு, புனர்ஜென்மம் இல்லை, சம்சார பந்தங்கள் அவனுக்கு இல்லை. இப்ப இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரும். மனசு லயிச்சா போரும் தானேனா, நல்ல ஆழ்ந்த தூக்கத்திலேயும் மனசு லயிக்கிறதே, அப்ப ஏன் மோட்சம் கிடைக்க மாட்டேங்கிறது? ஏன்னா தூக்கம்ங்கிறது ஒரு இருட்டுக்குள்ளையாக நம்ம போறோம்.
அது மனசோடு ஒரு தாத்காலிகமான லயம் தான். சாதன சதுஷ்டய சம்பத்து, விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம், ശമദമാதி சம்பத்துகள் ഇതെല്ലാത്തെയും വെച്ചുണ്ടു கான்சியஸா போதத்தோட தான் ஆத்மாவை அறிய முடியும். மனசு அப்படியே தெரியாமைக்கு தூங்கி போனா இந்த ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்காது. அதனால மனசு லயிக்கிறதானாலும் தூக்கத்துல அந்த ஆத்ம ஞானம் ஏற்படுறதில்லை. அங்க சாதன ஆத்மஞானத்தை சாதிச்சு தரப்பட்ட சம்பத்துகள் இல்லை. அதனால என்னது, தூங்கி எழுந்துட்டு வந்தவன் பழசு மாதிரி தான் இருக்கான், கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகிறதே இல்லை. நேரத்தே எந்த கவலை இருந்ததோ அதே கவலை முழிச்சு எழுந்துட்டானா அவனுக்கு திரும்பவும் வருது. ஆனா சமாதியில் இருந்து வெளியில வரப்பட்டவனுக்கு அந்த அஜ்ஞானம் அழிஞ்சு போனதுனால திரும்பவும் இந்த சுகதுக்கங்கள் அவனை தீண்டறதில்லை. பக்தி ஞானம் இதை எல்லாத்தையும் ஆசிரிச்சு ஆத்மானந்தத்திலே அவன் நிலைச்சு நிற்கிறான். அதனால சமாதியில் இருந்து வெளியில வந்தாலும் தன்னை மின்னாலத்தை மாதிரி உடம்பாக்கும், தனக்கு உடம்பு இருக்கு, குடும்பம் இருக்கு, வீடு இருக்கு, இதெல்லாம் என்னோடு நான்கிற ஒரு ஆள் இருக்கு, இந்த மாதிரி உள்ள விசாரங்கள் வரதில்லை. அந்த யோகி அல்லட்டா ஞானி அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு விதேயனாக மாட்டான். அகங்காரமாக்கும் நான்கிற பாவத்துல பிரகாசிச்சிருந்தது, அது பொய்யாக்கும்ங்கிறத அவன் இப்போ தெரிஞ்சின்றான். இப்ப என்ன தெரிஞ்சின்றான், நான் பொய்யான அகங்காரமல்ல, பரமாத்மா தான். பரமாத்மா போட்ட ஒரு வேஷமாயிருந்தது இந்த நான். இந்த நான்கிறது உண்மை அல்லங்கிற பரம சத்தியத்தை அவன் சமாதியில சாட்சாத்கரிக்கிறான், நேரடியா தெரிஞ்சுக்கிறான். அப்படி தெரிஞ்சின்றதுனால அவன் வாழ்க்கையுடைய லட்சியத்தை அடைஞ்சவனா இருக்கான். இதுக்குத்தான் நாம பிறந்தோம், இந்த ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்சாச்சு, இனி எனக்கு வாழ்க்கையில அடையறதுக்கு எதுவும் இல்லைங்கிற சந்தோஷம், பூர்ணதை, திருப்தி, சாந்தி, சுகம் இதெல்லாம் சமர்த்தமா அனுபவிச்சுண்டு அவன் இருக்கான். தேகம் சதம் ந சரமஸ்திதமுத்திதம் வா சித்தோ விபஷ்யதி யதோத்யகமத் ஸ்வரூபம் தெய்வாதுபேதமத தெய்வவசாதபேதம் வாசோ யதா பரிகிருதம் மதிராமதாந்தா. அப்படிப்பட்ட தன்னுடைய உடம்பு பொய்யாக்கும்னு தெரிஞ்சின்றார் ஒரு மகாஞானி, ஒரு யோகியோடு மகத்துவம் என்னது, அவன் அப்புறம் எப்படி இந்த உலகத்துல வாழ்வன் கேட்டன அதையாக்கும் சொல்றார். சரமஹா சித்தஹா, அந்த உடம்புனா எந்த உடம்புக்குள்ள இருந்துண்டோ ஒரு ஜீவன் ஞானத்தை அடையறதோ அது அந்த ஜீவனுடைய கடைசி உடம்பு. அந்த உடம்பும் கூட அழிஞ்சுதானா அப்புறம் வேறொரு உடம்பு எடுக்கிறதுக்கு தேவையில்லை. தெய்வாது பிராரப்தம் காரணமாயிட்டு, பிராரப்தம்னா முன்னால நாம பண்ணின நிறைய கர்மங்கள் இருக்கு, அந்த கர்மங்கள் காரணமாயிட்டு உடம்பு தன் கூட இருந்ததா நேரத்தே நினைச்சிட்டு இருந்தான். தனக்கு ஒரு உடம்பு இருந்ததுங்கிற எண்ணத்தோடு கூட இருந்தான். தெய்வவசாத அபேதம், அந்த பிராரப்த கர்மங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போன உடனே இந்த உடம்பும் கீழே விழுந்தது. அப்ப கர்மமாக்கும் உடம்ப நம்ம கூட சேர்த்து நிறுத்துறது. பிராரப்தத்தினாலதான் அந்த உடம்பு நம்ம கூட சேர்ந்திருக்கு, பிராரப்தத்தினாலதான் அது கீழே விழுறது இல்லாட்டா அழிஞ்சு போறது. தம் தேகம் ச, அந்த உடம்ப ஒரு ஞானி எப்படி பார்க்கறான் தெரியுமோ, ஸ்திதம் வா உத்திதம் வா ந விபஷ்யதி. அந்த உடம்பு உட்கார்ந்துட்டாலும் எழுந்துட்டாலும் அந்த உடம்பு தானாக்கும்னோ தன்னுடையதாக்கும்னோ அவன் பார்க்கறதே இல்லை. அப்படி ஒரு விசாரம், அப்படி ஒரு எண்ணமே அவனுக்குள்ள எழும்புறதில்லை. ஏன்னு கேட்டானா, யதஹா ஸ்வரூபம் அத்தியகமது, அவன் தான் ஆராக்கும்ங்கிறத புரிஞ்சுட்டான். தன்னோட ஸ்வரூபம் அவனுக்கு உள்ளங்கையில நெல்லிக்கனி மாதிரி வெளிப்பட்டுடுத்து. அதனால இந்த ஜடமான உடம்பு நான் அல்ல, என்னுடையதல்லங்கிறத அவன் வியக்தமா புரிஞ்சுக்கிறான். அப்போ அவனுடைய உடம்ப அவன் எப்படி பார்ப்பன், அவன் எழுந்துருக்கவும் உட்காரவும் எல்லாம் செய்யும் போத நான் எழுந்துருக்கிறேன், நான் உட்காடுறேன், நான் சாப்பிடுறேன், நான் குளிக்கிறேன், இப்படி உள்ள நினைப்பொன்னும் இருக்காது. நான் இதல்ல, இந்த உடம்புக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, நான் எல்லா இடத்திலேயும் வியாபிச்சிருக்கிற சைதன்ய ஸ்வரூபமான பரமாத்மாங்கிற பாவத்திலேயே இருப்பன்.
மெய் மறந்து போவன் அவன், உடம்பையே மறந்து போவன். உடம்புன்னு ஒன்றும் இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஹே, அப்படியெல்லாம் சொன்ன உடம்பு இருக்கே அவனுக்கு, அவன் செத்து போலையே, அந்த உடம்போட தானே இருக்கான், பின்ன ஏன் அவன் அந்த உடம்ப உணர்றதில்லைன்னு கேட்டானா அதுக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்றார். மதிரா மதாந்தகா பரிகிருதம் வாசகா யதா. மதிரான மத்தியம், கள்ளு, லிக்கர். அந்த மதிரைய பானம் பண்ணினவன், தண்ணி அடிச்சவன் அர்த்தம். அந்த தண்ணி அடிச்சவன் அதோட கிக்கு, அதோட லஹரி இந்த தலையில பிடிக்குமே, அந்த தலையில பிடிக்கும் போத அவன் எங்க இருக்கானோ, உடம்பில வஸ்திரம் இருக்கானோ, முண்ட அவுந்து கீழே விழுந்துடுத்தோ ஒன்னும் தெரியாது. அந்த பாக்கிய பிரஜையே இல்லாமல் இருப்பனவன். ஏன்? அந்த லஹரி காரணமாயிட்டு. அப்போ மத்தியம் சாப்பிட்டவனோடு லஹரி காரணமா அவன் பரிகிருதம் வாசகா யதா. அவன் உடுத்துன்றிருந்த வேஷ்டி, உடுத்துன்றிருந்த வேஷ்டி அது அறையில இருக்கா இல்லாட்டா அவுந்து விழுந்துடுத்தா தரையில இருக்கா, தான் நக்னனா நிக்கிறோமா இல்லையா, இது கூட தெரியாதக்கு தன்னுடைய உடம்ப மறந்து இருப்பன் அல்லவா, அந்த மாதிரி ஒரு நிலையில யோகி இருப்பன். அதனால உடனே முண்ட அவுந்து விழுந்தாலும் தெரியாமல் இருப்பன் அல்ல. எப்படி ஒரு மத்தியம் சேவிச்சவனுக்கு அந்த வஸ்திரத்தில நாட்டம் இல்லாம இருக்குமோ, வஸ்திரத்தில ஸ்ரத்தை இல்லாம இருக்குமோ, அதே மாதிரி தன்னுடைய உடம்புக்கு பிராதானியம் கொடுக்காமக்கு உடம்ப கவனிக்காம இருப்பன் ஞானி. ஆனா முண்டெல்லாம் வேஷ்டியெல்லாம் உடுத்துண்டுதான் இருப்பன், சாப்பிடுவன், தூங்குவன். ஆனா இதுக்கும் தனக்கும் எந்த விதமான பந்தவும் இல்லைங்கிறத உள்ள நன்னா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கார். இந்த அவஸ்தையாகும் ஜீவன் முக்தாவஸ்தைங்கிறது. ஜீவன் முக்தன்னா உடம்பு இருக்கும் போதையே நான் உடம்பில்லைங்கிறத தெரிஞ்சின்றவன், எனக்கும் இந்த உடம்புக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை தெரிஞ்சின்றவன். அவனுக்கு இனிமே ஒரு பிறப்பில்லை, புனர்ஜென்மம் இல்லை. அதனால இப்போ உள்ள அவனுடைய உடம்பு அவனுடைய கடைசி உடம்பு. இன்னும் ஒரு கர்ப்பவாசம் இல்லை, அவன் வேறொரு அம்மையோடு வயத்துல போய் பிறக்க மாட்டான். ஆத்ம சாட்சா்காரத்துக்கு பிறகு பிராரப்தம் கொண்டு சரீரம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அந்த உடம்புக்குள்ள அவன் இருந்தாலும் அந்த சரீரத்தை பற்றி எந்த நினைப்பும் அவனுக்குள்ள வராது. அதனால சரீர சம்பந்தியோ மனசம்பந்தியோ ஆன சுகதுக்கங்களை யோகி தெரிஞ்சுக்கவே மாட்டான். அது மட்டுமில்லை, உடம்பு தானே இருக்கா இல்லையான்னு அவன் கண்டுக்கிறதே இல்லை. அது இருந்தாலும் இல்லையானாலும் அவனை பொறுத்தவரையில சமம். என்னன்னா அவன் சைதன்யமாக்கும்னு தெரிஞ்சின்றிருக்கான். அஜானம்ங்கிற அவஸ்தையில ஆத்மாவை தெரிஞ்சுக்கலே, ஆனா ஞான அவஸ்தையில சரீரத்தை தெரிஞ்சுக்கலே. அஜானிகளா இருக்கிற நாம்பளாக்கும் உடம்பு 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 செத்து போவோமோ இந்த பயம் என்னன்னாலே நான் உடம்புங்கிற விசாரம் இருக்கிறதுனாலே ஆகும். நான் உடம்பல்ல சைதன்யமாக்கும் ஆத்மாவாக்கும் தெரிஞ்சிட்டவன் இந்த சரீரத்தை வெறும் ஒரு துணி மாதிரி, ஒரு வேஷ்டி மாதிரி, ஒரு ஷர்ட் மாதிரி நினைச்சு அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான். அந்த சரீரம் பிராரப்தம் காரணமாயிட்டாக்கும் உண்டாச்சு. அந்த பிராரப்தம் முடியும் போத அது கீழே விழவும் செய்யும். யோகி சரீரத்தில் இருந்து பின்னனான ஆத்மாவாய் தேர்ந்திருக்கிறதுனால, ஆத்மாவாய் பவிச்சவன் ஆனதுனால சரீரம் எங்கிருக்குன்னோ அது உட்கார்ந்துட்டு இருக்கா நடக்கிறதா இதெல்லாம் அவன் பொருட்படுத்தவே மாட்டான். அத ஒரு விஷயமா அவன் நினைக்கிறதே இல்லை. இத மாதிரி மத்தியம் சேவிச்ச ஒருத்தன் அந்த லெஹரியிலே, கள்ளோட அந்த லெஹரியிலே உடுத்துட்டு வஸ்திரம் அறையில இருக்கா இல்லாட்டா அவுந்து விழுந்துடுத்தாங்கிறது தெரியாமல் இருக்கிறது மாதிரி ஆத்மானந்தத்திலே மூழ்கி இருப்பன் ஒரு யோகி. அவனோடு சரீரம் கீழே விழுந்தாலும் அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்தவரையில உடம்பு இருக்கிறதும் இல்லாதிருக்கிறதும் சமம். இந்த நிலையத்தான் ஜீவன் முக்திங்கிறது. உடம்பு இருக்கும் போதே மோட்ச நிலைக்கு போறதுன்னு அர்த்தம். தேகோ விதைவ வசகலு கர்மயாவத் ஸ்வாரம்பகம் பிரதி சமீக்ஷதயே வசாசு தம் சப்ரபஞ்சமதிரூಢ சமாதியோகः ஸ்வாப்ரம் புனர்ன பஜதே பிரதிபுத்த வஸ்து. தேகஹாபி உடம்பு கூட தெய்வ வசகா, பிராரப்தத்துக்கு அனுசரிச்சு எത്ര കാലം ഇരിക്കണമോ அந்த உடம்பு அதோடு தலையில எழுத்தன்னதோ அவ்வளவுதான் அது இருக்கும்.
அது கழிஞ்சு தானே பிராரப்தம் தந்து தானே உடம்பு கீழே விழுந்துடும். என்னது நம்ம செத்து போவோம். இங்கே ஜீவன் முக்தன் சாகிறதில்லை, தான் அழிவற்ற ஆத்மாவாக்குங்கிறத தெரிஞ்சுண்டோ உடம்ப ஒரு கிழிஞ்ச துணிய மாதிரி தள்ளி தூக்கி தூக்கி எரிஞ்சுட்டு போயிடுறான்னு அர்த்தம். அப்போ அந்த பிராரப்தம் காரணமாயிட்டு எந்த கர்மங்கள் இந்த உடம்ப உண்டாக்கித்தோ அதுவரை சாசுகு அசுவோடு கூட பிராணனோடு கூட சமீக்ஷதே ஏவா, அந்த பிராணனோடு கூட அந்த உடம்பு இருக்கும், பிராணன் அந்த சரீரத்துல ஸ்பந்திச்சுட்டு இருக்கும். ஆனா அதிரூட சமாதி யோகா, சமாதிங்கிற யோகத்தோடு 8வது நிலை உச்சாணி கொம்பு அஷ்டாங்க யோகத்துல கடைசியாக்கும் சமாதி, அந்த 8வது நிலையை எட்டி இருக்கிற பிரதிபுத்த வஸ்து சத்தியம் என்னதுன்னு புரிஞ்சின்றிருக்கப்பட்ட அந்த மகாத்மா யோகி ஞானி அவன் சப்பிரபஞ்சம் தம் பிரபஞ்சத்தோடு கூடி இருக்கிற அந்த சரீரத்தை, சரீரத்தோட ஆக்கும் நம்ம பிரபஞ்சத்தை அறிகிறோம். சரீரத்திலே உள்ள 5 இந்திரியங்கள் வழியாயிட்டாக்கும் வெளிப்பொருள்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ உடம்பு பிரபஞ்சத்தோடு பாகம், உடம்பு வழியாத்தான் பிரபஞ்சத்தை நாம உணர்றோம். அப்படி அந்த பிரபஞ்சத்தோடு கூட சேர்ந்திருக்கிற தன்னுடைய உடம்பை ஸ்வாப்னம், சொப்பனத்தில பார்த்த தன்னோடு உடம்பு மாதிரி புனகா நபஜதே, ஆசிரியிக்க மாட்டான். தூக்கத்துல நம்ம ஒரு சொப்பனம் பார்த்தோம், எங்கேயோ விழுந்து காலில் படுறது, காயம் படுறது, முழிச்சு எழுந்துட்டதுக்கு அப்புறம் காலமே ஓ காலில் காயம் பட்டிருக்கே, அது அந்த புண்ணு ஆறியாச்சா இல்லையான்னு காலை பார்ப்போமா? அது சொப்பனத்துல விழுந்ததல்லோடா, சொப்பனத்திலே உள்ள காயம் அது இந்த உடம்பில் இருக்குமா? தூங்கி எழுந்துட்டானே அது பொய்யாச்சே, அப்ப அந்த காயமும் பொய் தானே. இதே மாதிரி அஜ்ஞான திசையில உடம்ப சத்தியம்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்ப அந்த சரீரத்துக்கு வரப்பட்ட சுகதுக்கங்கள் தனக்கு வரதா நினைச்சு ஏமாந்துட்டு இருந்தான் இந்த ஜீவன். இப்ப என்னாச்சு? அந்த தேகம் பொய், தான் ஆத்மாவாக்கும் தனக்கும் இந்த ஜட சரீரத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைங்கிறத புரிஞ்சின்றதுனால அந்த சரீரத்துக்கு என்ன நேர்ந்தாலும் அதை இவன் பொருட்படுத்துறதில்லை. சொப்பனத்துல பார்த்த உடம்பு மாதிரி இந்த சரீரத்தை அவன் பார்க்கறான். அதை நிலைநிறுத்துறதுக்கு அதை இன்னும் கொஞ்ச நாள் கூட வச்சு வைக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் கூட இந்த உடம்பில் இருக்கணும், இப்படி ஒன்றும் அவன் ஆசைப்படுறதில்லை. அப்போ நேரத்தை என்ன சொல்லித்து, சரீரத்தை அவன் மறந்துட்டான்னா சரீரம் எப்படி நிலநிற்கும், சரீரம் எப்படி உயிர் வாழும்? ஆகாரம் சாப்பிடண்டாமா, சாப்பிடலையான உடம்பு கீழே விழுந்துடாதா? அப்ப அந்த ஜீவன் முக்தனோட சரீரம் எப்படி நிலைச்சு நிற்கும்னு கேட்டான்னா, அந்த சரீரத்தை வாழ வைக்க வேண்டிய கர்மங்களை ஆறி செய்வா. இந்த மாதிரியுள்ள கேள்விகளுக்காக்கும் பதில் சொல்றார். சரீரத்தை நிலைநிறுத்துறது பிராரப்த கர்மம். எவ்வளவோ பேர் இந்த கோவிட் வியாதி வந்து செத்து போறா. 60 வயசுக்கு கீழ் உள்ளவா 50, 52, 53 ஏகப்பட்ட ஆளுகள் செத்து போறா. ஏன்னு கேட்டாங்கன்னா அவனோட பிராரப்தம் தீர்ந்தது, வந்த வேலை முடிஞ்சாச்சு, கிளம்புடா கிளம்பு. எங்க கிளம்பு? வேற எங்கே போய் பிறக்கிறதுக்கு? நிறைய பேர் 103, 104 வயசு குடுகுடு கிழம் ஆஸ்பத்திரியில ICUல 1 மாசம் கிடந்துட்டு பொழைச்சு வந்திருக்கு, பின்னையும் சாப்பிடறதுக்கும் தூங்குறதுக்கும் வேண்டி. ஏன் இந்த குடுகுடு கிழம் சாகலை 40 வயசு 50 வயசுக்காரால ஏன் செத்து போறா? இந்த கேள்வி கேட்காதேங்கோ. அந்தந்த உடம்போட பிராரப்தம் தீராமக்கி அந்த உடம்பு கீழே விழாது, பயப்படவே செய்யாதேங்கோ. இந்த கோவிட் அல்ல நம்மள கொல்றது, பிராரப்தம் தீர்ந்துதானா இந்த உடம்பு கீழே விழும், நம்ம செத்து போவோம். கோவிட் அல்ல, கோவிட்டோட தாத்தா விசாரிச்சாலும் பிராரப்தம் தீராத்த ஒருத்தனோட உசிரை எடுக்க முடியாது. அப்ப என்னத்துக்கு கவலைப்படுவானே? கோவிட் அல்லாட்டா வேற ஏதாவது രീതിയിൽ ചാവൻ, இல்லடா ஹார்ட் அட்டாக் வரும், பிளட் கிளாட் ஆகும், ஸ்ட்ரோக் வரும். இது ஒரு நிமித்தம். இந்த வியாதி சாகறதுக்கு ஒரு காரணமா இருக்கு, அவ்வளவுதான். அப்போ பிராரப்தமாக்கும் இந்த உடம்ப உண்டாக்கிட்டு அதுதான் இந்த உடம்ப நிலநிறுத்தவும் செய்யறது. அந்த பிராரப்த கர்மம் எத்தனை காலம் இருக்குமோ அத்தனையும் காலம் அந்த கர்மத்துக்கு, அந்த பிராரப்த கர்மத்துக்கு அதீனமாக, அதுக்கு அடிமையா இந்த உடம்பும் இருக்கும். அந்த கர்ம சம்ஸ்காரம், அந்த வாசனையினால சரீரம் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்துட்டு இருக்கும். பொம்மலாட்டம், உடம்பு வெறும் பொம்மை, பிரகிருதியாக்கும் இந்த பொம்மையை அங்கே இங்கேயும் அசைய வைக்கிறது. அப்போ சரீரத்துல நான்கிற பாவம் யோகிக்கு இருக்காதான்னு கேட்டானா இருக்காது. குழந்தை, பத்னி இவாள் எல்லாம் என்னுடையதுங்கிற பாவமாக்கும் வருது.
ஆனா தன்னோட உடம்பிலேயோ இது நானாக்கும்ங்கிற பாவமாகும். இந்த அகந்தையும் மமதையும் ஒரு ஜீவன் முக்தனுக்கு இல்லை. ஏன்? தான் ஆறுங்கிறத அவன் புரிஞ்சுண்டாச்சு, ஆத்மஸ்வரூபத்தை அவன் தெரிஞ்சுட்டான். இனிமே அவன் அனாத்மாவா இருக்கிறான். இல்லடா ஆத்மாவல்லாமல் இருக்கிற இந்த சரீரத்தை தானாக்கும்னோ தன்னுடையதாக்கும்னோ அவன் நினைக்க மாட்டான். தூக்கத்தில் இருந்து எழுந்துண்டு வந்தவன் சொப்பனத்திலே பார்த்த பொருளையோ அல்லட்டா தன்னுடைய உடம்பையோ உண்மைன்னு நினைப்பனா? தூக்கத்தில் இருந்து முழிச்சானா, கனவிலிருந்து முழிச்சாச்சானா, கனவு அப்படியே பொய்யாறதே. அப்புறம் அதை பற்றி யாரேன்னு நினைச்சுட்டு இருப்பாளா? அம்புட்டு அசடுகளா நாம்பள். அத மாதிரி ஒரு பெரிய தூக்கத்திலிருந்து முழிச்சு எழுந்துட்டு இருக்கிறது மாதிரியாக்கும் ஆத்ம ஞானம் அடையிறது. அதுவரை உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்தது எல்லாம் பொய்யாக்கும்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான் ஒரு ஜீவன். அது அவனுக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கிறது. அவனுடைய தப்பான எண்ணங்கள் இருந்தெல்லாம் அவன் விடுபடுறான். எந்த விதமான துக்கங்களும் அதுக்கப்புறம் அவனை பாதிக்கிறதில்லை. இதாக்கும் இந்த ஆத்ம ஞானத்தோடு மகத்துவம் நமக்கு இன்னைக்கு இங்க நிறுத்திப்போம். இந்த அத்தியாயம் முடியறதுக்கு இனி 5 or 6 ஸ்லோகம் தான் இருக்கு. அதை நமக்கு நாளைக்கு வாசிப்போம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். அமுதோரே நான் தெளிதங்க
சந்திரசேகர குருவே ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே ஆடிடும் என் மனமதிலே அன்புடனே அமர்ந்ததையும் ஆடிடும் என் மனமதிலே அன்புடனே அமர்ந்ததையும் ஆடாமல் அருளி எங்கும் ஆடாமல் அருளி எங்கும் ஆடாமல் அருளி எங்கும் ஓடாமல் செய்தின்று ஆடாமல் அருளி எங்கும் ஓடாமல் செய்தின்று ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே ஆடிய பொற்பாதமதை தேடியறிந்தானோய்ந்தாய் ஆதி குரு சங்கரரும் நீயலவே உலகுணர்ந்தாய் ஆடிய பொற்பாதமதை தேடியறிந்தானோய்ந்தாய் ஆதி குரு சங்கரரும் நீயல்லவே உலகுணர்ந்தாய் ஆடி பெருவெள்ளமென உள்நருளும் தான் பெருகி ஆடி பெருவெள்ளமென உள்நருளும் தான் பெருகி ஆலயமாய் எழுந்திங்கு ஆலயமாய் எழுந்திங்கு ஆலயமாய் எழுந்திங்கு அடியவர்கள் மனம் மகிழ ஆலயமாய் எழுந்திங்கு அடியவர்கள் மனம் மகிழ ஆடிடு நீ பொன்னூசல் ஆடிடு நீ பொன்னூசல் ஆடலரசான எங்கள் சந்திரசேகர குருவே கஞ்சிவல காமாட்சி தன் குழந்தாள் சங்கரரே கஞ்சிவல காமாட்சி தன் குழந்தாள் சங்கரரே குரு சந்திரசேகரரே ஆதிகுரு சங்கரராய் அன்றொரு நாள் வந்தவரே அறுபத்து எட்டாகும் பீட்டபதி காலேரோ ஏழுலகம் பூப்பவரே காப்பவரே கடப்பவரே எல்லோர்க்கும் அருள்பவரே உலகிடுவீத்தாரே அயனுடனே மாலவனோ தேடிய பொற்பதத்தவரே அருமறைகள் சாற்றும் முயல் மலர்பதமே காலே முக்தி
நிலை எய்திடவே சக்தி தரும் சத்குருவே முக்தி நிலை எய்திடவே சக்தி தரும் சத்குருவே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாளே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாளே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாளே பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.